இல்ல அவங்க நம்ம கிட்ட ரொம்ப கோவமா தான் பேசுறாங்க. அவருக்கு முக்கியமான ஒரு மணி நேரமா ஸ்கூல்ல வச்சிருக்காங்க. ஏன் நீங்க 1 மணி நேரமா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம உடனே வச்சிருக்கீங்களா? இவர் சொல்லி நான் எல்லாரையும் போயிட்டு அதை பார்க்க சொல்லி பார்க்க அது உள்ள இருந்து எடுக்கிறோமான்றதான் நம்ம பார்க்க புரியுதா? நம்ம நீ உனக்கு என்னென்ன சந்தேகம் வருதோ அந்த சந்தேகம் எம்எல்ஏ எனக்கு இருக்குது, நாட்டாம்காரர் இருக்குது, தலைவர் இருக்குது. நாங்களும் இப்ப அதான் கேட்டுட்டு இருக்கோம். ஏன் அது அந்த இது இவ்வளவு தூரம் மக்கி போயிருக்கு அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு அளவுக்கு நாங்க விழுந்திருக்காதுன்னு நினைச்சோம். அது பிறகு அவர் ராஜா எங்க இருக்காரு? ராஜா அத போய் பார்த்தது அதுக்கு உண்டான பதில் கரெக்டா சொல்லணும். எப்படி சொல்லும் போது அவர் ஃபாதர் அவருக்கு இருங்கப்பா சும்மா என்ன தம்ம நம்ம 2 பேர் வந்தோம்ல அந்த மாதிரி அவர் அது சம்பந்தம் இல்லாத சார்பு ஆகிறாரு. இப்ப இவர் பேரண்ட், அவரு பிடிஏ, இவர் தலைவர், நான் எம்எல்ஏ, நீ செய்தியாளர். இதான் விஷயம். ஒரே ஒரு விஷயம் தான். 1 மணி நேரமா ஸ்கூல்லயே வச்சிருந்திருக்காங்க. அவங்களே சொல்றாங்களா? ஆனா சிஸ்டர் சொல்றாங்க. சிஸ்டர் இப்ப சொன்னது இவங்க கேமரால இருக்குது. இல்ல நான் அவங்க சொன்னது இவங்க கேமரால இருக்கு. குழந்தை நானு செய்வோம் கேட்டதுல குழந்தை விழுந்து இறந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நாங்க திண்டிவனத்துக்கு போன் பண்ணோம். அவங்க திண்டிவனத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறோம்னு சொல்றாங்களோ அதுக்கு பூரா நாங்க சப்போர்ட். அரசாங்கம் உண்மை என்னன்னு தெரியும், அதை தெரியப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை இங்க நடக்க மாட்டேங்குது. உடனே 2 நிமிஷம் சிஸ்டர் பேசியிருந்தா எல்லாருமே தெளிவா இருந்திருக்கும். நீங்க என் கூட உட்காந்து பேசியிருந்தீங்கல்ல, அப்ப என்னெல்லாம் கேட்டோமோ அந்த கருத்தெல்லாம் உனக்கு முன்னாடி நான் கேட்டுட்டு உட்காந்து, புரியுதுங்களா? ஏன் நீங்க மாத்தல, ஏன் எல்லாத்தையும் நான் கேட்டேன். அதே தானே அவங்களும் கேட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப இன்னொருத்தர் இருந்தாருல பாய் சலீம், அவர் என்ன சொன்னாரு அதுதான் நாட்டாமாரை விட்டு நான் சொல்ல சொன்னேன். நீ என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை பிறகு எடுத்துக்கோ. இப்ப நம்ம அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்கோ. நீங்க அதை பண்ணுங்கண்ணா. இப்ப அவர் சாதாரணமா ஒரு கேள்விதான் கேட்டார். ஒரு மணி நேரமா ஏன் அவங்க ஸ்கூல்ல வச்சிருந்தாங்க குழந்தை? அதுக்கு தானே அவங்க கேட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா நியூஸ் பிடபிள்யூல வந்துருக்கணும், ஃபயர் சர்வீஸ்ல வந்துருக்கணும், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வந்துருக்கணும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துருக்கணும். யாருமே வராதான் ஸ்பாட்ல ஆய்வு பண்ணாதான் இந்த விபத்து நடந்திருக்கு. நவீன்